வெல்கம் டு லெட்லன் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி டைம் டேபிள் போட்டு ஸ்டடி பிளான் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுபடி இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டியூஸ்டே அதுக்குரியதில் வந்து இங்கிலீஷ் பெடகாகி வந்து போட்டிருக்கோம். ஸோ இங்கிலீஷ் பெடகாகி இதை ப்ரிப்பரேஷன் வந்து டியூஸ்டே வந்து வரும். ஸோ இன்றைக்கி வந்து இப்போ இந்த இது ஃபுல்லாகவே மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். நம்ம ஒரு லாங்குவேஜை டீச் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி டீச் பண்ணணும், அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அந்த மெத்தட்ஸை பேஸ் பண்ணி ஒரு சில 2 or 3 கொஸ்டின்ஸ் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜஸ், அதாவது L1 L2 லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 அப்படின்ற அந்த கேட்டகரி அந்த சப்ஜெக்ட்ஸில் வந்து நமக்கு மார்க்ஸ் எவ்வளோ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி சிலபஸ் டிஸ்கஷன் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பாருங்கள். நமக்கு லாங்குவேஜில், அதாவது நீங்கள் இப்போ வந்து L1 லாங்குவேஜ் 1 L1 L2 அதாவது லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2 இதில் ரெண்டில் நீங்கள் வந்து எதை சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு லாங்குவேஜ் 1ல் வந்து 30 மார்க்ஸ், லாங்குவேஜ் 2ல் வந்து 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து ரெண்டாக பிரிச்சுருவாங்க, 15 சொல்லிட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு 15 வந்து எதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னா பேசேஜஸ்லேருந்து கேட்பாங்க. இப்போ L1ல் வந்து நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கிறீங்க அப்படின்னா கேட்கக்கூடிய பேசேஜ் வந்து, அதாவது L1ல் கேட்கக்கூடிய அந்த பேசேஜில் 2 பேசேஜஸ் கேட்பாங்க. ஒரு பேசேஜ் வந்து பேராகிராஃப் மாதிரி இருக்கும், இன்னொரு பேசேஜ் வந்து போயம் மாதிரி இருக்கும். அதே இப்போ L2ல் வந்து நீங்கள் தமிழ், அதாவது லாங்குவேஜ் 2வாக தமிழை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் மார்க்ஸ் வந்து சேம் தான். அதாவது இதில் 30 மார்க்கில் 15 வந்து பேசேஜ்லேருந்து கேட்பாங்க, 15 வந்து பெடகாகிலேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 15 மார்க்கை பேசேஜஸ்லேருந்து கேட்கும்பொழுது L2ல் நீங்கள் எந்த லாங்குவேஜை சூஸ் பண்ணாலும் அதில் 15 மார்க்கு கேட்கக்கூடிய அந்த பேசேஜஸ் எப்படி இருக்கும்னா ரெண்டுமே வந்து பேராகிராஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதான் வந்து லாங்குவேஜ் 1 லாங்குவேஜ் 2க்கு இதை கேட்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேட்டர்ன் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து சேம் தான். ஸோ ரிமைனிங் 15 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெடகாகிலேருந்து கேட்பாங்க. ஸோ அப்போ 15 மார்க்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக இதில் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னா பேசேஜஸ்லேருந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ரிமைனிங் 15 மார்க்ஸுக்கு நீங்கள் பெடகாகி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இங்கிலீஷ் பெடகாகியில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன நேம், அதோட மீனிங் என்ன அப்படின்றத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட அதர் நேம்ஸ் என்ன அப்படின்றதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சில சமயத்தில் கொஸ்டின் வந்து டேரெக்டாக கேட்பாங்க. இப்போ இந்த இதுலேருந்து ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து அந்த மாதிரி வந்து கொடுத்து கேட்கலாம். இல்லாட்டி இன்டைரக்டாக ஒரு கிளாஸில் இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி நடக்குது, இது எந்த மாதிரியான மெத்தட், இதில் டீச்சரோட இன்டென்ஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டைரக்டாகவும் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டேரெக்டாகவும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இதை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது ஒவ்வொருக்கும் என்னென்ன மீனிங் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். இதுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா கிளாசிக்கல் மெத்தட், அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றது சொல்லுவாங்க. நம்ம அதாவது ஒரு இதை படிக்கிறோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம கிராமர் படிக்கிறோம், இப்போ ஏதாவது ப்ரிப்போசிஷன், அதில் இருக்கக்கூடிய வேர்ப்ஸ், அதாவது பாஸ்ட் அப்படின்றதுனா அது தமிழில் அந்த மாதிரி நம்மளோட மதர் டங்கில் வந்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு மெத்தட் தான் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுன்றது. ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுன்றது எதிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு, எந்த ஆரிஜின்லேருந்து வந்திருக்கு அப்படின்னா டீச்சிங் ஆஃப் லத்தீன், அதாவது லத்தீன் லாங்குவேஜை டீச் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸில் அந்த மெத்தட்லேருந்து தான் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்றத வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இதையும் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த மெத்தடை வந்து ஆரிஜினேட் பண்ண அந்த ஆரிஜினேட்டர், அதை உருவாக்குனவங்க யார் அப்படின்னா ஜேவி மெடிங்கர் அப்படின்றவர். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெத்தட் வந்து என்னாகப்படுது அப்படின்னா பாப்புலரைஸ்டு, அதை வந்து இன்னும் அப்டேட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா அவங்களும் ஒரு ஜெர்மன் ஸ்காலர், யாருன்னா கார்ல் பிளாட்ஸ் அப்படின்றவங்க. ஸோ இவங்க தான் வந்து இந்த மெத்தட்ஸ் ஆஃப் கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்றத லத்தீன் லாங்குவேஜ் டீச்சிங்கில் கொண்டுட்டு வர்றாங்க. அதை இது பண்ணி தான் இங்கிலீஷ் இதுக்கு வந்து அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம அந்த லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறாங்க, அந்த மொழியை வந்து எப்படி குழந்தைங்களுக்கு டீச் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்ணி, இப்போ ஏதாவது ஒரு வாக்கியமோ ஏதாவது ஒரு ரூல், கிராமர்லேயே வந்து ரூல் இருக்குது, ஒரு சென்டென்ஸ்னால் இப்போ வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அந்த ரூலையே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி பண்ணுறது. இல்லாட்டி அந்த எக்ஸசைஸையே வந்து என்ன பண்ணுறதுன்னா ட்ரில்லிங் பண்ணுறது அவங்களுக்கு. அதாவது அந்த டார்கெட் லாங்குவேஜ்லேருந்து, இப்போ இங்கிலீஷில் நமக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்குது, ஹி வாஸ் சிங்கிங் அப்படின்றது இருக்குது அப்படின்னா அந்த இது அப்படியே நமக்கு ஏதாவது அந்த டார்கெட் லாங்குவேஜ், அதாவது நம்ம படிக்கக்கூடிய லாங்குவேஜில் இருக்கக்கூடியதை நம்ம மதர் டங்க்லையோ இதுலேயோ வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிற மாதிரி. ஸோ அதான் அந்த ட்ரில்லிங் ப்ராக்டிஸ், அந்த திரும்ப வந்து அதை அப்படியே திரும்ப செய்ய வைக்கிறது, அந்த மாதிரி ரிப்பிட்டேஷன் ஒர்க் மூலிமா பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுவாங்க.
இன்னொன்று என்னென்னா இதில் வந்து மனப்பாடம் பண்ணுறது அந்த இது வந்து ஆல்ரெடி ட்ரில் அப்படின்றது யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ராக்டிஸ் அந்த எல்லாம் இது பண்ணுறதுனால குழந்தைங்களுக்கு அந்த மனப்பாடம் பண்ணுறது அப்படின்றது வரும், மெமரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மெத்தடில் கிராமர் ரூல்ஸை வந்து அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சில வேர்ட்ஸ், அதாவது இப்போ நம்ம படிச்சிருப்போம் நம்ம இதுலேயே வந்து பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ அப்படியே அந்த இதில் ஒவ்வொருக்கு என்னென்ன வேர்ட்ஸ் வரும், அந்த இப்போ ஒரு வேர்டு இருக்குது அப்படின்னா அதில் பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கும், ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் டென்ஸில் எப்படி இருக்குன்றது அது ஒரு லிஸ்ட்டு மாதிரி வச்சு அதை மனப்பாடம் பண்ணுறது. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஒரு மெமரைசேஷன் பண்ணுறது இந்த மெத்தடில் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா சென்டென்ஸை டிரான்ஸ்லேட் பண்ணுறது, லேர்னிங் டிடக்டிவ்லி அப்படின்னா என்ன அப்படின்னா டிடக்டிவ் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸஸ் வீடியோஸில் லாஸ்ட் சீட்டட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் பார்த்துருப்போம். டிடக்டிவ் அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து ரூல்ஸை சொல்லிடுவோம். ரூல்ஸை சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்குரிய எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஸோ ரூல் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான் என்ன அப்படின்னா டிடக்டிவ் மெத்தட். ஸோ டிடக்டிவ் மெத்தடாக வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது, ரூல்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, திரும்ப இப்போது சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ரூல் பேஸ் பண்ணியே நிறையா எக்ஸாம்பிள்ஸை பார்த்து அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாமே கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் நமக்கு வந்து பர்டிகுலராக நம்ம அந்த டிரான்ஸ்லேஷன் மெத்தடுன்றதுனால நம்ம எதை பேஸ் பண்ணி நடத்துவோம் அப்படின்னா நம்மளோட மதர் டங், நம்ம எந்த மொழியில் பேசுகிறோமோ அதை பேஸ் பண்ணி அதில் டிரான்ஸ்லேட் பண்ணி படிக்கிறதுனால மதர் டங் வந்து யூஸ் பண்ணுவோம். ரொம்ப வந்து டார்கெட் லாங்குவேஜ், அதாவது நம்ம எந்த லாங்குவேஜை படிக்க போகிறோமோ அந்த லாங்குவேஜோட டாமினன்ட் வந்து அதில் இருக்காது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம இப்போ ஒரு வெக்காபுலரி, அதில் நிறைய வெக்காபுலரி படிக்கிறோம் அப்படின்னா அது தனி வேர்ட்ஸ், அதாவது ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ் அந்த வேர்ட்ஸை வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டாக போட்டு அதை வந்து நம்ம மெமரைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி வந்து டீச் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட். ஸோ நம்ம படிக்கக்கூடியதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியோ இல்லாட்டி ப்ராக்டிசஸ் மூலமாகவோ மெமரைஸ் பண்ணியோ என்ன பண்ணுறது அப்படின்னா படிக்கிறது தான், லாங்குவேஜை படிக்க வைக்கிறது தான் இந்த கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் அப்படின்றது. ஸோ இதில் வந்து நம்ம படிக்கக்கூடிய அந்த டார்கெட் லாங்குவேஜோட யூசஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நம்ம டீச் பண்ணுறது எல்லாமே நம்மளோட மதர் டங்கில் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா டைரக்ட் மெத்தட். டைரக்ட் அப்படின்றது நேம்லேயே இருக்குது. ஸோ டைரக்ட் அப்படின்னா இப்போ நம்ம எந்த லாங்குவேஜில் வந்து நம்ம படிக்க போகிறோமோ கற்றுக்க போகிறோமோ அந்த லாங்குவேஜ் த்ரூ அவுட் அந்த லாங்குவேஜ் மூலியமாகவே நம்ம படிக்கிறது. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா நேச்சுரல் ஆர் ரீஃபார்ம்டு மெத்தட். இந்த மெத்தட் வந்து அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு ஆப்போசிட். ஏன்னா கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மதர் டங்கை யூஸ் பண்ணி நம்ம டார்கெட் லாங்குவேஜ் படிப்போம். ஆனால் டைரக்ட் மெத்தடில் வந்து மதர் டங்கை யூஸ் பண்ண மாட்டோம். டைரெக்டாக நம்ம எந்த லாங்குவேஜில் படிக்க போகிறோம்னு நினைக்கிறோமோ அந்த லாங்குவேஜே ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்கரேஜ்டு யூஸ் ஆஃப் மதர் டங் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. ஃபுல் இப்போ வந்து ஒரு சில ஸ்கூல் இதுலேயே வந்து இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு என்விரான்மெண்ட்லேயே குழந்தைங்களுக்கு அந்த பேச்சு அந்த இது வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ அடுத்து என்ன பாயிண்ட்னா அட்டென்ஷன் ஆன் ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். ஸோ இந்த டைரக்ட் மெத்தடில் எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். இப்போ நம்ம ஒருத்தவங்க வந்து இங்கிலீஷ்லேயே பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம இப்போ கவனிக்கும் பொழுதும் அதை வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணி பேசும்பொழுதும் நமக்கு அந்த லாங்குவேஜ் வந்து அக்வயர்டு ஆகும். ஸோ அதனால் டைரக்ட் மெத்தடில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங். அடுத்து வந்து கிராமர் இங்கே இதில் எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டக்டிவாக. நம்ம வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தட் என்ன சொன்னோன்னா அதை டிடக்டிவாக டீச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இன்டைரக்ட் மெத்தடில் எப்படின்னா இண்டக்டிவில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டீச் பண்ணுவாங்க, இன்டைரக்டாக டீச் பண்ணுறது. ஸோ இண்டக்டிவ் மெத்தட் அப்படின்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸில் இருந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ரூல்ஸ்க்கு போகிறது, அதாவது ஸ்பெசிஃபிக்கில் இருந்து ஜென்ரலுக்கு போகிறது தான் என்னென்னா இண்டக்டிவ் மெத்தட். ஸோ டைரக்ட் மெத்தட் எந்த இதை பேஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்கன்னா இண்டக்டிவ் மெத்தடை பேஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபோக்கஸாக இருக்குன்னா எவ்ரிடே ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஸோ இது வந்து ஸ்பீக்கிங் லிசனிங்கில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் பொழுது ஸோ அப்போ அந்த நம்ம பேசுகிறதும் சரி இன்னொருத்தவங்க சொல்கிறத கவனிக்கிறதும் சரி, அதனால அதில் வந்து நம்ம டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்டைலில் வந்து ஃபோக்கஸாக இருக்குது.
ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைரக்ட் மெத்தடில் நம்ம எந்த லாங்குவேஜ் படிக்கிறோமோ அதை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டீச் பண்ணுறது எதில் மட்டும்தான் டீச் பண்ணுவாங்க அப்படின்னா டார்கெட் லாங்குவேஜ். நம்ம எதில் படிக்கணும்னு நினைக்கிறோமோ எந்த லாங்குவேஜை வந்து வச்சுருக்கோமோ அதில் மட்டும்தான் வந்து டீச்சிங் அப்படின்றது இருக்கும். ஸோ இதில் வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா எம்ஃபசிஸ் இஸ் லேய்ட் அப்பான் ப்ரொனவுன்சியேஷன். அந்த இப்போ ஒரு வார்த்தை இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது. அது மட்டும் இல்லாமல் மதர் டங் நம்ம பேசக்கூடிய அந்த வழக்க மொழிகளை வந்து பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த டார்கெட் லாங்குவேஜோ அதை யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணப்படும் டைரக்ட் மெத்தடில். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்க்கு வந்து கவனம் கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்குமே வந்து முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்னென்னா L2, அதாவது லாங்குவேஜ் 2. நம்ம படிக்கக்கூடிய அந்த டார்கெட் லாங்குவேஜ் வந்து எப்படி நம்ம வந்து மதர் டங்கை வந்து அக்வயர் பண்ணுறோமோ, நம்ம என்விரான்மெண்ட் மூலிமா தான் நமக்கு மதர் டங் அந்த இது வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுன்னா L2 லாங்குவேஜ் 2வும் வந்து அதே மாதிரி நம்ம அக்வயர் பண்ணணும் அப்படின்றத இது வந்து அஸ்யூம் பண்ணுது, இது வச்சுக்கிறாங்க இந்த டைரக்ட் மெத்தடில். ஸோ அந்த மாதிரி அவங்க அதை சொல்கிறத வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வீக்னஸாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. மதர் டங்கை அக்வயர் பண்ணுற மாதிரி L2வையும் அக்வயர் பண்ணணும் அப்படின்ற அந்த டைரக்ட் மெத்தடில் சொல்லக்கூடிய அந்த கான்செப்டை ஒரு வீக்னஸ் மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த டைரக்ட் மெத்தடுக்கு இருக்கக்கூடிய அதர் நேம்ஸ் என்னென்ன, மற்ற பெயர்கள் என்னென்ன அப்படின்னா நேச்சுரல் மெத்தட், ஃபொனட்டிக்கல் மெத்தட். ஏன் ஃபொனட்டிக்கல் மெத்தட்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த இதில் வந்து ஸ்பீக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்பீக்கிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால ப்ரொனன்சியேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால அந்த சவுண்ட்ஸ் டிஃப்ரென்சஸ் வந்து நமக்கு தெரிஞ்சால் தான் அந்த ப்ரொனன்சியேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் ஃபொனட்டிக்கல் மெத்தட் அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னொன்று ஆன்டி கிராமட்டிக்கல் மெத்தட். ஏன் ஆன்டி கிராமட்டிக்கல் மெத்தட் அப்படின்னா அந்த இது நம்ம ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்லேட் அந்த மாதிரி கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு ஒரு ஆப்போசிட். ஸோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு நேச்சுரலாக இதாக கொண்டுட்டு போகிறதுனால ஆன்டி கிராமட்டிக்கல் மெத்தட், ரீஃபார்ம் மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா ஸோ அதுக்கு இது தவிர்த்து சில பேர்களையும் சொல்கிறாங்க. இன்னும் அதுக்கு என்னென்னா கான்வர்சேஷனல் மெத்தட். ஏன் கான்வர்சேஷனல் மெத்தட்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து ஆல்ரெடி எதில் ஃபோக்கஸாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ், நம்ம வந்து டெய்லி டே டு டே லைஃப்பில் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜில். ஸோ அந்த ஸ்பீக்கிங் அண்ட் லிசனிங், ஸ்பீக்கிங் அப்படின்றதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால கான்வர்சேஷனல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம், நேச்சுரல் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து யார் டெவலப் பண்ணுறாங்க, யார் கொண்டுட்டு வர்றாங்க அப்படின்னா மேக்ஸிமிலியன் பெர்லிட்ஸ் அப்படின்றவர் வந்து கொண்டுட்டு வர்றாரு. ஸோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி டைரக்ட் மெத்தடில் வந்து எது மூலிமா யூஸ் பண்ணி டீச் பண்ணுறாங்கன்னா இண்டக்டிவாக டீச் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் டைரக்ட் மெத்தடில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது வந்து கிராமர் டிரான்ஸ்லேஷன் மெத்தடுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடியது. இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் லாங்குவேஜ் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க, மதர் டங் யூஸ் பண்ண மாட்டாங்க. இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியது ஸ்பீக்கிங், லிசனிங், ப்ரொனன்சியேஷன், இதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ், இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஆடியோ லிங்குவல் மெத்தட். ஸோ இதுவுமே வந்து ஒரு ரிப்பிட்டேஷன் ப்ராக்டிஸ் மூலியமாக தான், அதாவது நமக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க அந்த இதை வந்து கேட்குற வச்சு அந்த மாதிரி வந்து பண்ணுறது தான் இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா லாங்குவேஜ் லேர்னிங்கிறது எது மூலிமா அவங்களுக்கு பண்ணப்படுது அப்படின்னா ட்ரில்ஸ், ப்ராக்டிசஸ் மூலிமா, மெமரைசேஷன் ஆஃப் ப்ரேசஸ். இப்போ நிறைய ப்ரேசஸ் இருக்குது, சென்டென்சஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து மெமரைஸ் பண்ணுறது, இல்லாட்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிப்பிட்டேஷன் பண்ணுறது. இப்போ ஒரு இங்கிலீஷோ இல்லாட்டி வேறு ஏதாவது லாங்குவேஜோ படிக்கிறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கிராமரோட பேட்டர்ன்ஸ், இப்போ இங்கிலீஷ்க்கு ஒரு கிராமரோட பேட்டர்ன் இருக்குது, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த பேட்டர்னை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ரிப்பீட் பண்ணி அதை மெமரைஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தட்லையுமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆடியோ லிங்குவல் மெத்தடில் கிராமரை வந்து எப்படி டீச் பண்ணுறாங்க அப்படின்னா இண்டக்டிவாக டீச் பண்ணுறாங்க. இண்டக்டிவ் மீன்ஸ் எக்ஸாம்பிளில் இருந்து ரூல்ஸ்க்கு போகிறது. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து இப்போ ஏதாவது ஹீ வாஸ் சிங்கிங் அப்படின்றத வந்து கொடுத்துட்டு அதிலிருந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி அந்த எக்ஸாம்பிளில் இருந்து ரூலுக்கு போகக்கூடிய அந்த ப்ராசஸ் தான் இண்டக்டிவ். ஸோ ஆடியோ லிங்குவல் மெத்தட்லேயுமே இண்டக்டிவ் ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மெத்தடை யார் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, யார் உருவாக்குறாங்க அப்படின்னா சார்லஸ் ஃப்ரைஸ் அண்டு ராபர்ட் லெடோ அப்படின்றவங்க இது பண்ணியிருக்காங்க. இந்த மெத்தடுக்கு இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஆர்மி மெத்தட். ஸோ அந்த
அந்த ஒவ்வொரு இதையும் வந்து அவங்க திரும்பி அந்த இது பண்ணுறதுனால ஆர்மி மெத்தட் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நியூ மெட்டீரியல் இஸ் ப்ரிப்பேர்ட் இன் டைலாக் ஃபார்ம். இப்போ ஏதாவது அவங்க டீச் பண்ணணும், ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா டைலாக் ஃபார்மில் அவங்க சொல்லிக் கொடுக்குறது. இப்போது நம்ம நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி புக்ஸில் பார்த்துருந்தோம்னால கூட அதில் வந்து அந்த இங்கிலீஷ் கான்வர்சேஷனை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு டைலாக் ஃபார்மேட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நம்ம டார்கெட் லாங்குவேஜ் டீச் பண்ணுறதுக்கு இந்த மெத்தடில் என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்கன்னா டைலாக் ஃபார்ம் மெட்டீரியலும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, இந்த ஆடியோலிங்குவல் மெத்தட் அப்படின்றது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, தேர் இஸ் டிபெண்டன்ஸ் ஆன் மிமிக்ரி, மெமரைசேஷன் ஆஃப் செட் ப்ரைசஸ் அண்ட் ஓவர் லேர்னிங். நம்ம அந்த மெத்தடோட இனிஷியலாக சொன்ன மாதிரி மெமரைசேஷன் ஆஃப் ப்ரைசஸ், பேட்டர்ன் ரிப்பிட்டேஷன்ஸ் இருந்தது. ஸோ அந்த மாதிரியான மிமிக்ரி பண்ணுறது, மெமரைஸ் பண்ணுறது, ஓவர் லேர்னிங், திரும்ப வந்து அதையே படிச்சுக்கிறது, அந்த மாதிரியான ப்ராசஸ் இந்த மெத்தடில் இருக்குது. அடுத்து என்னென்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் சீக்வன்சி பை மீன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்டிவ் அனாலிசிஸ் அண்ட் தாட் ஒன் அட் ஏ டைம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டீச் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து அனலைஸ் பண்ணி கான்ட்ராக்டிவாக அனலைஸ் பண்ணி 2 இதை வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணி அந்த மாதிரி வந்து காமிக்கிறது, ஒன் டைம் வந்து டீச் பண்ணுற மாதிரி அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்து பண்ணுறது. இன்னொன்று என்னென்னா ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸ், அந்த ஸ்ட்ரக்சரல் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அந்த டீச் பண்ண நடத்துன அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ரூல்ஸை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா ரிப்பிட்டேட்டிவ் ட்ரில்ஸ் மூலியமாக பண்ணுறது. திரும்ப அதை வந்து என்ன பண்ணுறது அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் மூலியமாக அதே எக்ஸாம்பிள்ஸை காமிச்சோ இல்லாட்டி வேறு ஏதாவது அதே ஃபார்மேட்டை ஏதாவது ஒரு கான்வர்சேஷனோ எக்ஸாம்பிள்ஸோ காமிச்சு அதை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து எதில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆடியோ லிங்குவல் மெத்தடில். ஸோ அப்போ ஆடியோ லிங்குவல் மெத்தடில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா இண்டக்டிவ் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க, டைலாக் ஃபார்மில் இருக்கக்கூடிய நியூ மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, ஃப்ரேசஸை மெமரைஸ் பண்ணி பேட்டர்ன் வந்து ரிப்பீட் பண்ணி ட்ரில் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ப்ராசஸ் வந்து ஆடியோ லிங்குவல் மெத்தடில் வந்து டீச் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கில் வந்து 3 மெத்தட்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கிளியராக இருக்கா, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சீடெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்து வந்து இன்றைக்கி வந்து டியூஸ்டேக்கு வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து வரும். அடுத்த தேர்ஸ்டே வந்து தமிழ் பெடகாகி வீடியோக்கு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.